வணக்கம். இது தமிழோசை சிறப்பு செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மன்னார் தீவில் திட்டமிடப்பட்டுள்ள காற்று சக்தி திட்டம், அதாவது வின் பவர் ப்ரொஜெக்ட் மற்றும் கனிம மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக தமது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் மக்களுடனும் மன்னார் ஆயருடனும் கலந்தாலோசித்த பின்னர் மக்கள் சம்மதத்துடனேயே திட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் மணல் அகழ்வு நிறுத்தப்படும் எனவும் வாக்குறுதி அளித்திருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவரை. இந்த சூழ்நிலையில் இன்று அக்டோபர் 6 பேசாலை பகுதியில் மக்கள் ஜியோ என்ஜினியரிங் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் என கூறிக்கொண்டு மண்ணை பரிசோதிக்க வந்திருந்தவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த மண் பரிசோதனை ஹெய்லிஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹைவிண்ட் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ள 10 காற்று சுழலிகளை, அதாவது காற்று அலைகளை நிறுவும் பணிகளுக்காக தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும், 50 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக மன்னார் மாவட்ட மக்கள் இணைந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே நேரம் தற்போது இன்றைய நாள் மண்ணை பரிசோதிக்க வந்தவர்களின் வருகை ஜனாதிபதியின் வாக்குறுதிக்கு முரணாக மக்களுடன் கலந்தாலோசிக்காமல் திட்டம் இரகசியமாக மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறதா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. மண் அகழ்வு குறித்த கேள்விகள், பாரிய சுழலிகளை நிறுவ தூண்டப்படும் டன் கணக்கான மணல் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது, இதனால் யார் லாபம் அடைகிறார்கள்? பல ஆண்டுகளாக மன்னாரை சுற்றி வரும் சர்வதேச கனிம மணல் அகழ்வு நிறுவனங்களுக்கு இந்த மணல் அனுப்பப்படுகிறதா? கனிம மணல் அகழ்வு நிறுத்தப்படும் என்ற ஜனாதிபதியின் வாக்குறுதி என்ன ஆனது என்று மக்கள் பல்வேறு கேள்விகளை இன்றைய கால சூழ்நிலையில் முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களின் கோரிக்கை, மன்னார் தீவு மக்கள் புதிய சுழலிகளை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்றும், ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள காற்றாலைகள் தங்கள் வீடுகள், நிலங்கள், வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு தடுப்பு நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்தும் கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கிறது மன்னார் மக்களுக்கு. தொடர்ச்சியான இந்த விவகாரங்கள் மன்னாரை சிறிது சிறிதாக அழிப்பதே மிகப்பெரிய திட்டம் என்று இந்த சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது தான் ஒரு கேள்வியாக அமைந்திருக்க மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. மக்கள் சம்மதம் இல்லாமல் எந்த அபிவிருத்தியும் இல்லை என்று ஜனாதிபதியின் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என்றும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்க தனது தேர்தல் பரப்புரையின் போது பல்வேறுபட்ட கோரிக்கைகளை, பல்வேறுபட்ட பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தார். ஆனால் கடந்த 1 வருடங்களாக, ஆட்சிக்கு வந்த 1 வருடங்களாக பல்வேறுபட்ட விடயங்கள் இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழர்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டம் கூட இன்னும் நீக்கப்படவில்லை. அங்கே இருக்கின்ற, அதாவது தமிழ் அரசியல் கைதிகள் யாரும் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் பல போராட்டங்கள் அல்லது பல விடயங்கள் இன்றும் ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளையில் ஹேவின் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ள 50 மெகாவாட் திறன் கொண்ட இந்த காற்று சக்தி திட்டம் இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளுக்கு அவசியம் என கூறப்படுகிறது. ஆயினும் மன்னார் ஒரு முக்கிய புலம்பெயர் பறவைகள் வழித்தடமாக இருப்பது தங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறுவப்பட்ட 1வது கட்டிட திட்டத்தால் வெள்ளப்பெருக்கு, வாழ்வாதார பாதிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகிறது எங்களுக்கு தெரிந்தவர்கள். மன்னார் மக்களின் தொடர்ச்சியான போராட்டம், அபிவிருத்தி என்ற பெயரில் நடக்கும் திட்டங்கள் பசுமை போர்வையால் மூடிய அழிவுக்கான என்றும், லாபத்தை விட மக்கள் முக்கியமா என்று அரசாங்கத்தை நோக்கி உரத்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மன்னாரில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக தங்களது எதிர்ப்பை வெளியிட்ட ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட மக்களின் எதிர்ப்பையும் ஜனாதிபதியின் வாக்குறுதியை மீறி இந்த திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படுமா? மன்னார் மக்களின் வாழ்வாதாரமும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுமா?
என்று நாங்கள் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியதாக ஒரு இருக்கின்றது. உண்மையிலே சில நாங்கள் நடுநிலையான செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அண்மை காலத்தில் புத்தகம் வாயிலாகவும் அல்லது ஏனைய பதிவுகள் வாயிலாகவும் பல வீடியோக்கள் வாயிலாகவும் மன்னார் அல்லாத பலர் தங்களுடைய கருத்துக்களை தாராளமாக இந்த முகப்புத்தகம் வாயிலாக பதிந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டம். அந்த திட்டத்தை மன்னார் மக்கள் ஏன் எதிர்க்கிறார்கள்? மன்னார் மக்கள் ஒரு முட்டாள்களா? இவ்வாறான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். காற்றலையால் என்ன பிரச்சனை உருவாகும்? காற்றலையை மக்கள் ஏன் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய முகப்புத்தகங்கள் வாயிலாக எழுதி கொண்டிருக்கிறார்கள், கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மன்னாரை விட்டு வெகு தொலைவில் மன்னார் அல்லாத மிக முக்கியமாக பல கல்வி புத்திஜீவிகளும் கூட இந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். காற்றாலை திட்டம் என்பது பொதுவாக ஒரு அபிவிருத்தி திட்டம். இலங்கை அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட அந்த அபிவிருத்தி திட்டத்தினால் இலங்கை தீவுக்கு மட்டுமல்ல, மன்னார் தீவு ஒரு சிறிய நிலப்பரப்பு. நீங்கள் யாவரும் அறிந்தது. பல விடயங்களில் பல பதிவுகளில் அந்த தீவுகளை பற்றியான விளக்கங்களை நாங்கள் அளித்திருந்தோம். அந்த வகையில் மன்னார் தீவு ஒரு சிறிய தீவு. அந்த தீவில் இவ்வாறான ஒரு காற்றலை திட்டம் ஒரு பிரம்மாண்டமான முறையிலே அங்கே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அந்த தாங்குதிறனை அந்த தீவு இழக்கின்றது என்பதுதான் மிக உண்மை. மன்னார் மாவட்டத்திலே மட்டும்தான் கடந்த காலங்களில் அதிகளவாக மின்சாரம் தடைப்பட்ட ஒரு இடமாக நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த காலங்களில் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறுபட்ட மின் தடைகள் மன்னார் மாவட்டத்தில் மட்டும்தான், இலங்கையை பொறுத்தவரையில் மன்னார் மாவட்டத்தில் மட்டும்தான் அடிக்கடி நடைபெற்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையில் சில வருடங்களாக மன்னார் மாவட்டத்திலே அதிகளவான வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு ஏராளமான குடும்பங்கள் இடம்பெயர்ந்த நிலையில் இருப்பதையும் தொடர்ச்சியாக அதற்கான நிவாரண பணிகளை மேற்கொள்வதாகவும் பல அரசியல்வாதிகள் தங்களது நிவாரண பணிகளை கூட செய்திருக்கிறார்கள். மன்னாருடைய பௌதீக காரணிகளை அடிப்படையாக கொண்டு காற்றாலை திட்டம் வந்த பிறகுதான் நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு மாதங்களில் மன்னார் மாவட்டத்தினுடைய பௌதிக காரணிகள் மன்னார் மாவட்ட மக்கள் சொல்கின்ற விடயங்கள் என்பது நிச்சயமாக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரிய வரும். எதற்காக இந்த மன்னார் மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக புரிய வரும். அந்த வகையில் தொடர்ந்தும் தமிழோசையோடு இணைந்திருங்கள். இந்த காற்றாலை தொடர்பாக இப்போது இலங்கையிலே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது இந்த காற்றாலைக்கு எதிரான போராட்டம். எனவே இது பற்றியான மேலதிக விளக்கங்களையும் தொடர்ந்தும் மக்களோடு இணைந்து தருவதற்கு தமிழோசை தயாராகவே இருக்கின்றது. தொடர்ந்தும் தமிழோசையோடு இணைந்திருங்கள்.